சாம்சங் ஊழியர்கள் போராட்ட விவகாரம் சுமூக முடிவு எட்டப்படாததால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 17ஆம் தேதி நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாக இருந்து வருகிறது. ஸ்ரீபெரும்புதூரில் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் தொடங்கி சர்வதேச தோல்வி நிறுவனங்கள் வரை செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்திரம் பகுதியில் தென்கொரியா நாட்டை சேர்ந்த உலக புகழ்பெற்ற சாம்சங் தொழிற்சாலை உள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் ஏசி, வாஷிங் மிஷின், டிவி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்சாலையில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர். தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 29வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தை கைவிட வேண்டும் என இதுவரை 5 முறை தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இன்று மீண்டும் இருங்காடு கோட்டை சிப்காட் பகுதியில் உள்ள தொழிலாளர் நலத்துறை ஆணை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன், சாம்சங் தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மற்றும் சாம்சங் நிர்வாகம் சார்பில் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சவுந்தரராஜன் தெரிவித்ததாவது: தொழிலாளர் துணை ஆணையர் முன்பு 5வது முறையாக இன்று பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் நிர்வாக தரப்பில் இருந்து உயரதிகாரிகள் யாரும் வரவில்லை, முடிவெடுக்கும் அதிகாரமுள்ள யாரும் வரவில்லை. அங்கு இருக்கிற மேனேஜர் மட்டும் அனுப்பினர்கள். நிர்வாகம் தரப்பிலிருந்து பெயரளவில்தான் ஆட்களை அனுப்பி வைத்தனர் என்று கூறினார். இதனால் மீண்டும் வருகின்ற 17ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவித்து இருக்கின்றனர் என்றார். போனஸ் மற்றும் 8 நாள் பிடிக்கப்பட்ட சம்பளம் ஆகியவற்றை உடனடியாக தர வேண்டும் என்று முதலமைச்சர் 3 பேர் கொண்ட குழுவை அமைத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். ஆனால் இதுவரை அந்த குழு எங்களிடம் எந்தவித பேச்சுவார்த்தையும் ஈடுபடவில்லை. தமிழ்நாடு அரசுதான் தட்டி கேட்க வேண்டும் என்று கூறினார். பதில் சொன்னார்கள். அவர் உடனே அவங்கள பார்த்து, புரிஞ்சுக்கிட்டீங்களா, தொழிலாளி நிலையே இதுதான், இது ஏதோ சவுந்தரராஜன், முத்துக்குமார் 2 பேரும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுத்து அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு நினைக்காதீங்க. அவங்க உணர்வே அதுதான். இதை உங்கள் மேனேஜ்மெண்ட்டை சொல்லுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. எங்ககிட்ட கேட்டாங்க, எங்ககிட்ட எங்கள் நிலை இதுதாங்க. எங்காவது ஒரு இடத்துல சட்டத்துக்கு விரோதமாக அல்லது அடாவடித்தனமாக அல்லது ஒரு சமரசத்துக்கு வாய்ப்பு இருந்தும் சமரசத்துக்கு வராமல் அப்படி ஒரு குற்றம் எங்கள் மீது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம். உடனே அவர் சொன்னார், அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சங்கம் வைக்கிற உரிமை அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது, கூட்டு பேர உரிமை காம்ப்ரமைஸ் கிடையாது, சங்கத்தை பதிவு செய்வது காம்ப்ரமைஸ் கிடையாது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவங்ககிட்ட பதில் இல்லை. மறுபடியும் ஒரு தேதியை 17 என்று இங்கே இவர் போட்டிருக்காரு, தொழிலாளர் துறை ஆணையர். 17ஆம் தேதி மீண்டும் சந்திக்கலான்னு. இன்று 1:30 மணிக்கு தொழிலாளர் துறை அமைச்சர் தலைமைச் செயலகத்தில் அவருடைய அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். முதல் முறையாக இப்போ பேச்சுவார்த்தையில் இப்போ சாம்சங் உங்கள் கூடவே வந்து உட்காந்துருக்காங்க, தனித்தனியாக நடக்கும். 5க்கும் இதே ஆட்கள் வந்திருக்காங்க. இப்போ இல்லை, முதல் முறையாக இப்போ நீங்கள் தலைமை செயலகத்துக்கு இப்போ போக போகிறோம் இல்லையா? இப்போ அது முத்தரப்பு பேச்சுவார்த்தை எப்படி சார் பார்க்க போகிறீங்க? அது இப்போ இது அஃபீஷியலான பேச்சுவார்த்தை, அதிகாரி முன்னே நடக்கிறது. அமைச்சர் முன்னே நடக்கிறது சமரசம் பண்ணுறதுக்கு அவர் எடுக்கிற முயற்சி அவ்வளவுதான். அது மினிட்ஸ் ஆகி மற்றதாகி அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையாக அது வராது. அவர் தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஒருவேளை அங்கே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அவர் உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு முறைப்படி இங்கே பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதில் தான் கையெழுத்து போட முடியுமே தவிர அமைச்சர் கையெழுத்து போட்டு அமைச்சர் முடிவுக்கு வர்ற பிரச்சனைலாம் கிடையாது. அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சருங்கிற முறையில் இதை நம்ம முடிவு கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்றாரு. டிஆர்பி ராஜா பேசியிருக்காரு. சிவி கணேசன் தான் கூப்பிட்டுருக்காரு. இதில் 8 நாள் வேஜ் பிடிச்சிருக்காங்க. அது சட்டவிரோதம், வேலை செஞ்ச காசை நீ தரணும்னு கேட்டுப்பாங்க பேச்சுவார்த்தையில். போன வருஷம் உழைப்புக்கான போனஸ். அது போனஸும் தரணும். அது முடிஞ்ச வருஷத்துக்கு அதை இதில் டிலே பண்ணுறாங்க, கூடாது நாங்கள் கேட்டிருக்கோம். ஒரு நாளாக போராடிட்டு இருந்தீங்க. தமிழக முதலமைச்சர் தலையிட்டு அமைச்சர்கள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு எப்படி ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறியாக தெரியுதா? இப்போ நீங்கள் இப்போ 75 கிட்ட வந்துட்டீங்க, உங்கள் தொழிற்சங்கம் மட்டும்தான் வைக்கணும், அதுக்கு ஒத்துக்குறாங்களா அவங்க? இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை ஒரு நிலைப்பாடு இருக்கு, இப்போ நம்ம சாதாரணமாக பேசும்போது சொல்லியிருப்பாங்க, அந்த நிலைப்பாடு என்ன மாதிரியான? அதாவது முதலமைச்சர் தலையிட்டு 3 பேர் கமிட்டி போட்டிருக்காரு. அந்த கமிட்டியாக எங்களை இது வரைக்கும் சந்திக்கலை. டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் மட்டும், அவர் தனியாக நிர்வாக உயர் அதிகாரிகளை சந்தித்ததாக அவருடைய ட்விட்டரில் வந்திருக்கு. அதை பற்றி எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவரே எங்களை ஒன்றும் கூப்பிட்டு பேசலை. முதலாவதாக இப்போ தொழிலாளர் துறை அமைச்சர் மட்டும்தான் கூப்பிட்றாரு. தொழிலாளர் துறை அமைச்சர் இதுக்கு முன்னே எங்களை அழைச்சி பேசினார். அழைச்சி பேசுகிற போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு முதல்ல உள்ளே போங்க, அதுக்கப்புறம் மீதி பேசிக்கலன்னு தான் சொன்னார். அது எங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு அப்போவே நாங்கள் சொல்லிட்டோம். அதனால் இப்போ இன்னைக்கு அதே தான் நிலை, அவர்கள் நிலை என்றால் எங்களுக்கும் வேற பதில் கிடையாது. அதே போல தமிழக அரசு பல்வேறு நாடுகள் முதலீடு கொண்டு வரும்.